Now add the fresh curry leaves for the aroma. Wow, it smells amazing already, Amma. Welcome to Samri Cooking. ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சம்பா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த வெரைட்டி ரைஸ் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. வாணலில் கடாயை வச்சுருங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகை போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுடுங்க. வெறும் வாணலியில் தான் வறுக்கணும். நல்லா வறுத்துருங்க. பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க. வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அது ஆறட்டும். 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போது அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய்யை போட்டுக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பை இந்த சாதத்துக்கு தாளிச்சுக்கோங்க. இதுக்கு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு முந்திரி பருப்பை மட்டும் தாளிச்சேன்னா போதுமானது. முந்திரி பருப்பு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சாதத்தை, உதிராக இருக்கிற சாதத்தை அதோட போட்டுடுங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அது அப்படியே இருக்கட்டும் அடுப்பில். இப்போது நம்ம வந்து அடுப்பை நிறுத்திடுங்க. போதும். இதுக்கப்புறம் நம்ம மிளகு சீரகத்தை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கோர்ஸாக பொடி பண்ணிவிடுங்க, ரொம்ப நைஸாக வேண்டாம். இப்போது இந்த சாதத்தை நல்லா ஆறி இருக்கு பாருங்கள். இந்த சாதத்தில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுடுங்க. போட்டுட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு சீரகத்தை அதோடு போட்டுடுங்க. போட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த கட்டிலாம் இல்லாமல் ஒத்தாப்பில் நல்லா கலந்து விடுங்க. இந்த சாதம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை தான் போட போகிறோம். போட்டுட்டோன்னா சாதம் முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா சாதத்தை கலந்து விடுங்க. கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. சுவையான சம்பா சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு யூஸ்வலாக நம்ம வந்து கலந்த சாதம்னா வத்தலோ சிப்ஸோ தொட்டுக்குவோம். இதுக்கு வந்து அந்த சிதம்பரம் கத்திரிக்காய் கொஸ்துன்னு ஒன்று நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு தான் இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வெறுமனையாக சாப்பிட்லாம், ஆனால் அந்த கொஸ்தோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள்.